என்ன விஷயம்னா, கல்வி ஒன்று மட்டும்தான் இந்த சமுதாயத்தை மாற்றும் பேராயுதம். என்னோட பேர் சந்திரகுமார், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் மேலக்கொந்தை கிராமத்தை சேர்ந்த இளைஞர். கடந்த 2019 என்னால் முடிஞ்ச சேவைகளை பண்ணிட்டு இருக்கேன். ரத்த தானம் குறிப்பாக நம்மளுடைய விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் இந்த சரௌண்டிங்கில் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு உதவி பண்ணனாலும் பணம் தேவை தானே. பணம் இல்லாமல் யாருக்குன்னா உதவி செய்ய முடியுமா? முடியாதுல்ல. ரத்த தானம் பண்ணுறதுக்கு பணம் தேவையில்லை, மனசு இருந்தால் போதும். 18 வயது நிரம்பி யார் வேணாலும் ரத்த தானம் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய சேவையை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பாராட்டியிருக்காங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பாராட்டியிருக்காங்க. தொடர்ச்சியாக மரக்கன்றுகள், பனை விதைகள் விதைத்ததற்காக விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பசுமை முதன்மையாளர் என்ற விருதும் ரூபாய் 1 லட்சமும் நம்ம தமிழ்நாடு அரசு வழங்கினாங்க. அதை வாங்கின முதல் இளைஞர் நான் தான். நம்ம விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வாங்கின முதல் இளைஞர் நான் தான். விளம்பரத்துக்காக சொல்ல, உங்கள் பசங்களை படிக்க வைங்க, கல்வி சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. கயத்தூர் கிராமத்திலிருந்து நீங்களும் மென்மேலும் வளர்ந்து பல்வேறு இடத்துக்கு போய் முன்னேறணும். இப்போ சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம், ரொம்ப நேரம் பேச விரும்பல, அண்ணன் முத்து அவர்களும் இன்னொரு அண்ணனும், நம்ம இப்போ புயல் வந்தது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 3 நாட்கள் தூங்க எல்லாம் ஃபோன், நைட்டு 12 மணிக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே உடனடியாக நம்ம விக்கிரவாண்டி வட்டாட்சியருக்கு தெரியப்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் அரசாங்க சைடில் அவங்க பண்ண எஃபெக்டிவை விட இவங்க பண்ண விஷயங்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணாங்க. அரசாங்கத்தையே திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணாங்க. அவர்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதை சமுதாயத்தை நேசிப்பவர்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். வேடிக்கை